ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்போது நடக்க இருக்கக்கூடிய பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் வர இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்டான சயின்ஸ் ஒரு ரிவிஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கிட்டத்தட்ட ஒரு 57 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப். அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சயின்ஸை எடுத்துக்கிட்டால் இந்த 57 பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? அப்போ இது ஒரு ஷார்ட் ரிவிஷன் மாதிரி தான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்ன தலைப்பு சிலபஸ் வாய்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? அளவீடுகள், விசை இயக்கம், வெப்பம், மின்னியல், காந்தவியல், மின்னோட்டவியல், ஒளியியல். ஓகேவா? இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த 13 டாபிக் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் கொஷின் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஷின். இப்போது நம்ம கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா நம்மை சுற்றிய பருப்பொருட்கள் 6, 7, 8. ஓகேவா? அந்த லெசன் எல்லாம் சேர்த்தே இருக்கும். நம்மை சுற்றி நிகழக்கூடிய மாற்றங்கள், காற்று, நீர், அணு அமைப்பு, அமிலம், காரம், உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு லெசனு. ஓகேவா? இந்த மாதிரி ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ். அதே மாதிரி நம்ம பயாலஜி எடுத்துக்கிட்டோன்னா பயாலஜியில் இப்போ தாவர வாழ்வு உலகம், விலங்கு உலகம், உடல் நலம், சுகாதாரம், செல் உயிரியல், மனித உறுப்பு மண்டலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 56 தலைப்புகள் சயின்ஸ்லேருந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்லேருந்து ஒரு 56 தலைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, 6 முதல் 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய இயற்பியலில் ரொம்ப முக்கியமானது அளவீடுகள். நீளத்தின் அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, நீளத்தின் அலகு வந்து மீட்டர். ஒரு சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர். 1 மீட்டர் என்பதனுடைய மதிப்பு 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். ஓகேவா? நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்கன்னா வினாடி. பரப்பின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர். பருமனோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் கியூப். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன். திண்ம கோலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டெரேடியன். ஒரு நானோமீட்டர் அப்படின்னா 10 பவர் -9 மீட்டர். அடிப்படை அலகுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7. 1 மில்லிமீட்டர் கியூப் வந்து பார்த்திங்கன்னா 1 மைக்ரோ லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 1 சென்டிமீட்டர் கியூபாக 1 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1 மீட்டர் கியூபை வந்து பார்த்திங்கன்னா கிலோ லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். 100 மில்லிகிராம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 கிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். 100 கிராம் அப்படின்னா 1 கேஜி. 1000 கேஜி அப்படின்னா 1 டன்னு. ஓகேவா? வேதிப்பொருட்களின் எடையை துல்லியமாக காண பயன்படும் கருவி எதுனா மின்னணு தராசு. வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓடோமீட்டர். 1 கிலோகிராம் நிலையான எடை எங்கே உள்ளது அப்படின்னா பிரான்ஸு செவரஸ் அப்படின்ற இடத்துல. அடர்த்தியின் அலகு கிலோகிராம் மீட்டர் கியூப் ஆர் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஓகேவா? ஒரு கேலன் அப்படின்னா 3785 லிட்டர். ஒரு அவுன்ஸ்னா 30 ml. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஒரு அவுன்ஸ் என்பது, அதாவது ஒரு குவார்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. 1 லிட்டர். வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர். ஒளிப்பாயத்தின் எஸ்ஐ அலகு வந்து லூமனு. துல்லியமான அணுக்கடிகாரம் உருவாக்கியவர் யாருன்னா லூயிஸ் ஈசன் ஜாக் பென்னி. துல்லியமான அணுக்கடிகாரம் செயல்படும் தனிமம் சீசியம் 133. துல்லியமான அணுக்கடிகாரம் எந்த ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இங்கிலாந்து தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள். திசைவேகம். திசைவேகத்தினுடைய அலகு வந்து மீட்டர் செகண்ட் -1 ms -1. உந்தத்தின் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி கேஜி ms -1. ஓகேவா? முடுக்கத்தினுடைய அலகு மீட்டர் வினாடி -2. விசையின் அலகு வந்து பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அழுத்தத்தின் அலகு வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஆற்றலின் அலகு வந்து நியூட்டன் × மீட்டர். பரப்பிழு விசையின் அலகு நியூட்டன் மீட்டர் -1. ஒரு வானியல் அலகினுடைய மதிப்பு 1.496 × 10⁻11 மீட்டர். ஒரு ஒளியாண்டின் மதிப்பு 9.46 × 10⁻5 மீட்டர். விண்ணியல் ஆரத்தினுடைய மதிப்பு 3.08 × 10⁻6 மீட்டர். அடுத்து பாருங்கள். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பா சென்டரி. பெர்மி அப்படின்னா 10 பவர் 5. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10 பவர் -10. மைக்ரான்னா 10 பவர் -6 மீட்டர். இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஒரு மில்லி லிட்டர் அப்படின்னா 10 பவர் -3 லிட்டர்.
ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻² மீட்டர். ஒரு கிராம் அப்படின்னா 1000ல் 1 பங்கு. ஓகேவா? ஒரு குவிண்டால் அப்படின்னா 100 கேஜி. ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா 1000 கேஜி. ஓகே, ஒரு ml நீரினுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம். 1 லிட்டர் நீரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 கேஜி. ஒரு மில்லினியம் அப்படின்னா 3.16 × 10⁹ வினாடி. உட்கருவினுடைய ஆரம் வந்து 10⁻−5 மீட்டர். இரு விண்மீன்களுக்கு இடையான தொலைவு 10⁻26 மீட்டர். எலக்ட்ரானின் நிறை 9.11 × 10⁻31 கேஜி. பால்வழி திரள் அண்ட நிறை வந்து 2.2 × 10⁻1 கிலோகிராம். ஒரு அடி என்பது 30.4 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் என்பது 3.2 அடி. ஒரு அங்குலம் என்பது 2.54 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் என்பது 40 அங்குலம். ஓகேவா? ஒரு டிஎம்சி அப்படின்னா 2.83 × 10⁻10. இப்போ அளவீடுகளில் 6 to 10th வரைக்கும் நமக்கு ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது. அடுத்து விசையும் இயக்கமும். நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தானே கீழே விழும் பொருள். வளைவு பாதை இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு வீசப்படும் பந்து. காற்றின் வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கயிற்றின் ஒரு முனையில் கல்லை கட்டி சுற்றுதல். ஓகேவா? அடுத்து பாருங்க, தற்சுழற்சி இயக்கம் எடுத்துக்காட்டு பம்பரத்தினுடைய இயக்கம். ஈயன் இயக்கம் வந்து ஒரு ஒழுங்கற்ற இயக்கம். ஊஞ்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால ஒழுங்கு இயக்கம். சராசரி வேகத்தின் அலகு மீட்டர் பை வினாடி. அடுத்து பாருங்க, உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு நேரத்தில் வந்து கடந்தார்? ஓகேவா? 9.58 வினாடிகள். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. ஓகேவா? மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகம். இந்தியாவின் பழங்கால வானியலாளர் வந்து ஆரியப்பாட்டா. மிதிவண்டி சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா தற்சுழற்சி. மிதிவண்டி பாதை வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ரோபோட் அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்றது பொருள். கப்பல் விமானங்களின் வேகங்களை அளவிட பயன்படுவது நாட். ஓகேவா? வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி. திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி. முடுக்கத்தின் எஸ் அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அடுத்து பாருங்க, அழுத்தத்தின் அலகு பாஸ்கல் அல்லது நியூட்டன் மீட்டர் -2. பாரோமீட்டரை கண்டறிந்தவர் டாரிசெல்லி. உயரமான மலைப்பகுதியில் நீரின் கொதிநிலை 80 டிகிரி செல்சியஸ். கடல் நீர் மட்டத்தில் பாதரசத்தின் உயரம் 76 சென்டிமீட்டர் பை 760 மில்லிமீட்டர் அல்லது. ஓகேவா? எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஆட்டம் என்பது ஓகேவா 1,00,000 பாஸ்கல். வாகனங்களில் உயர்த்த பயன்படும் நீரியல் உயர்த்திகளில் எந்த தத்துவம் பயன்படுகிறதுனா பாஸ்கல் தத்துவம். பரப்பிழு விசையின் அலகு நியூட்டன் மீட்டர் -1. பாகியல் விசையின் சிஜிஎஸ் அலகு பாய்ஸ். பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு கேஜி m-1 s-1 ஆர் ns-2. ஓகேவா? இப்போ விசையில் வந்து முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வெப்பத்தில் 6 to 10க்குள்ளே என்னென்ன முக்கியமாக இருக்குது அதான் பார்க்க போகிறோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு வந்து ஜூலு. வெப்பத்தை அளவிட பயன்படும் மற்றொரு அலகு கலோரி. வெப்பநிலையின் அலகு எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலை மானி. அரை வெப்பநிலையில் நீரின் கொதிநிலை 30 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? நீரின் கொதிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக 100 டிகிரி செல்சியஸ். அரை வெப்பநிலையில் 30 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அழுத்தப்பட்ட சமையல் கணலில் வெப்பநிலை வந்து எப்படி இருக்குன்னா 120 டிகிரி செல்சியஸ். ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் அதிகபட்ச வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸ். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை எங்கே பதிவாயிருக்கு அப்படின்னா அண்டார்டிகாவில் -89 டிகிரி செல்சியஸ். நமது உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? காற்றின் வெப்பநிலை என்னவாக இருக்கும்போது நமது உடல் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக உணரும் அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை. மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது வெப்பம். ஆய்வகங்கள் சமையல் அறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி போரோசிலிகேட் கண்ணாடி. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவிற்கு விரிவடையும் தன்மை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால். அடுத்து பாருங்க, ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல் அப்படின்னா 4189 ஜூலு. ஒரு கிலோ கலோரி என்பது எத்தனை ஜூல் அப்படின்னா 4200 ஜூலு. வெப்ப ஏற்பு திறனின் அலகு கலோரி. வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு JK-1. தன்வெப்ப ஏற்பு திறனின் எஸ்ஐ அலகு JK-1 K-1. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் வந்து 4200 JkG-1 K-1. முதல் பனிக்கட்டி கலோரி மீட்டரை பயன்படுத்தியோர் ஆண்டனி லவாய்சியர்.
வெற்றிடக் குடுவை முதலில் கண்டறிவர் சர் ஜேம்ஸ் திவார். உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தை நேரடியாக அளக்க பயன்படுவது டிஜிட்டல் வெப்பநிலைமானி. உடல் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை, உடல் உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் எப்படி பரவுனா வெப்பச்சலனம். வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு. பாரான்ஹீட் அளவீட்டில் உறைநிலை புள்ளி 32 டிகிரி செல்சியஸ். இதுவே பாரான்ஹீட் அளவில் ஆவியாதல் புள்ளி 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா, 32 டிகிரி ஃபாரன்ஹீட் உறைநிலை புள்ளி, 212 ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா ஆவியாதல் புள்ளி. அடுத்து பாருங்க மின்னியல். வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறுவது அனல் மின் நிலையம். அனல் மின் நிலையம் எடுத்துக்காட்டு நெய்வேலி எண்ணூரில் இருக்குது. நீர் மின் நிலையம் மேட்டூர் பாபநாசம், அணு மின் நிலையம் கல்பாக்கம் கூடகுளம், காற்றாலை கயத்தாறு ஆரல்வாய்மொழி. ஓகேவா, அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் நிலக்கரி டீசல். வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி மின்கலன். மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாதது முதன்மை மின்கலம். முதன்மை மின்கலத்துக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள். பலமுறை மின்னேற்றம் சூடியது துணை மின்கலம். நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை மின்சுற்று. மின்னோட்டத்தை தேவையான போது சேர்க்கவோ அல்லது நிறுத்தவோ பயன்படுவது சாவிக்கு. சாவி திறந்த நிலையில் உள்ள போது மின்சாரம் பாயாது, மூடி நிலையில் உள்ள போது மின்சாரம் என்ன பண்ணும், பாயும். ஒரு சாவி ஒரு மின்கலன் இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்படுவது எளிய சுற்று. வீடுகளில் எந்த இணைப்பு சுற்று பயன்படுத்தப்படுகிறது? ஓகேவா, எளிய மின் சுற்று தான் பயன்படுத்துவாங்க. மின்சாரத்தை உருவாக்கும் மீன் ஹீல் மீன். மின்னோட்டத்தை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர், பக்க இணைப்பு. தன் வழியே மின்னூட்டங்கள் செல்ல அனுமதிப்பது மின்கடத்திகள். தன் வழியே மின்னூட்டம் செல்ல அனுமதிக்காத பொருள்கள் மின்கடத்தா பொருள்கள். மின்விளக்கை கண்டறிந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். டைனமோவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. மின்மோட்டார் முன்மாதிரியை வடிவமைத்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின்னூட்டத்தின் அலகு கூலும். சிறும மின்னூட்டத்தின் மதிப்பு 1.602 × 10⁻⁻⁻19 கூலும். நிலமின் காட்டியை வடிவமைத்தவர் வில்லியம் கில்பர்ட். நிலமின் காட்டியை வடிவமைத்தவர் யாருன்னா வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட்டின் நிலமின் காட்டி வெர்ச்சோரியம். முதல் அறிவியல் மின்சாதனம் எது அப்படின்னா நிலைமின் காட்டி. வில்லியம் கில்பர்ட்டோடைய நிலைமின் காட்டி வெர்ச்சோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலோக ஊசி மேடை தொங்கவிடப்பட்டிருந்த அமைப்பு வெர்சோரியம். சிறந்த மின்கடத்திகள் தங்கம், வெள்ளி. மின்னல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்க உதவும் கருவி தாமிர கம்பி. சிறந்த மின்கடத்தி பூமி. 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது ஈல் மீன். இரும்பின் மீது துத்தநாக படலம் முலாம் பூசுதல் மின்முலாம் பூசுதல். இரும்பு துருப்பிடத்தை தடுக்க துத்தநாக படலம் உதவுகிறது. மின்விளக்குகளில் பயன்படுத்தப்படும் அதிக மின்தடை கொண்ட உலோக கம்பி டங்ஸ்டன் நிக்ரோம். எளிதில் வெப்பமடையாத கம்பி தாமிர கம்பி. குறைந்த உருநிலை கொண்டது மின் உருகிகள் ஃபியூஸு. வெள்ளியம் மற்றும் காரியம் கலந்த கலவினால் தயாரிக்கப்பட்ட துண்டு கம்பி மின் உருக்கிகள். அடுத்து பாருங்க காந்தவியல், மின்காந்தவியல். மேக்னெட்டின் தாது மேக்னைட். காந்தத்தன்மையுடையது மேக்னைட். இயற்கை காந்தம் என்பது எடுத்துக்காட்டு மேக்னைட். வழிகாட்டும் கற்களாகவும் மேக்னைட் பயன்படுத்தப்படுகிறது. காந்தத்தன்மையுள்ள பொருள் இரும்பு, கோபால்டு, நிக்கல். காந்த திசை காட்டும் கருவி காந்த ஊசி பெட்டி. காந்தங்கள் எப்போது காந்தத்தன்மை இழக்கும் அப்படின்னா சுத்தியால் தட்டுதல், வெப்பப்படுத்துதல் போன்ற காரணங்களால். மின்காந்த தொடர்வண்டி காணப்படும் நாடுகள் சீனா, ஜப்பான், தென்கொரியா. மின்காந்த தொடர்வண்டியினுடைய வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 300 கிலோமீட்டர் முதல் 600 கிலோமீட்டர் வரைக்கும். பூமி மிகப்பெரிய காந்தம் என வலியுறுத்தியவர் வில்லியம் கில்பர்ட். காந்த விசை உணரும் பகுதி காந்தபுலம். காந்தபுலத்தின் அலகு டெஸ்லா. ஒரு டெஸ்லா அப்படின்னா ஓகேவா 10,000 காசு. பாரா காந்த பொருள் பார்த்தீங்கன்னா அலுமினியம், லெட்டு, குரோமியம், ஆக்சிஜன், மாங்கனீசம், நிக்கல், இரும்பு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பெரோகாந்த பொருள். அல்னிகோ உலோக கலவை பார்த்தீங்கன்னா இரும்பு, கோபால்டு, நிக்கல்.
ஓகே பாராகாந்த பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பாராகாந்த பொருள் வந்து அலுமினியம், லெட்டு, குரோமியம், ஆக்சிஜனு, மாங்கனீஸு, நிக்கல், இரும்பு. பெர்ராகாந்த பொருள் வந்து இரும்பு, கோபால், நிக்கல். அல்னிகோ வந்து அலுமினியம், நிக்கல், கோபால்ட். பூமியில் காணப்படும் வலிமையான திறன் கொண்ட காந்தம் நியோடியம். எந்த விண்மீன் அதிக திறன் மிகுந்த காந்தம் இருக்குது அப்படின்னா மேக்னிட்டர். புவியில் காந்தப்புலத்தினை அறிந்திடும் பறவை வந்து புறா. உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டி மெக்லிவ் 500 கிலோமீட்டர். கடர் அட்டை, பற்று அட்டைகளை பின்புறத்தில் உள்ள காந்தவரி அட்டை மாஸ்கிரிப். மின்காந்தவியல். கப்பலின் மாலுமிகள் காந்தம் எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா கப்பல் திசை அறிய. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்த கோடுகளின் எண்ணிக்கை காந்தபுலம். காந்தப்பாயத்தின் அலகு வெஃபர். காந்த விசை கோடுகளுக்கு செங்குத்தாக அமைந்த ஓரலகு பரப்பை கடந்து செல்லும் காந்த விசை கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாய அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தப்பாய அடர்த்தியின் அலகு WB/m². பிறந்த கடற்கரையோரம் பல ஆண்டுகளாக பிறகு வந்து முட்டையிடுவது ஆமை வந்து லார்ஜஸ்ட் கடலாமை. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். மின்னோட்டத்தின் காந்தபுலத்தை உருவாக்கும் தன்மையை கண்டறிந்தவர் கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட். ஒரு காந்தபுல திசையில் இல்லாத வேறொரு திசையில் நகர மின்னோட்டம் ஒரு விசை உணர்வது H.A. லாரன்ஸ். மின்காந்த தூண்டல். அடுத்து பாருங்க, மின்காந்த தூண்டல், டயாகாந்த தன்மை, மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர் மைக்கேல் பாரடே. மின்தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு வந்து பாரடே. மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி மின்மோட்டார். குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றுவது மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர். குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை உயர் திசை மின்னழுத்தமாக மாற்றுவது ஏற்று மின்னியற்றி. உயர் மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றும் சாதனம் இறக்கு மின்மாற்றி. மின்னழுத்தத்தை அதிகரிக்க பயன்படுவது ஏற்று மின்மாற்றி. மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசையை கண்டறிய பயன்படுது ஃப்ளெமிங்கோடைய வலக்கை விதி. தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை கண்டறிந்தது ஃப்ளெமிங்கோடைய இடக்கை விதி. அடுத்து பாருங்க, மின்னோட்டவியல். முதல் அணுமின் நிலையம் எங்கே ஏற்படுத்தப்பட்டது? கல்கத்தாவில் 1899 ஏப்ரல் 17. சென்னை அனல் மின் நிலையம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1900 பேசின் பாலம். மின்னூட்டங்களின் அலகு கூலும். ஒரு கூலும் என்பது 6.24 × 10⁸ 18 புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர். மரபு மின்னோட்டம் என்பது நேர் மின்னோட்டம். மின்னோட்டமானது எந்த கருவியில் அளவிடப்படுகிறதுனா அம்மீட்டர். ஒரு மில்லி ஆம்பியர் மதிப்பு 10⁻³ ஆம்பியர் அல்லது 1/1000 ஆம்பியர். ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது 10⁻6 ஆம்பியர் அல்லது 1/1,00,000 ஆம்பியர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படுவது வோல்டு. மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி வந்து வோல்டு மீட்ரு. மின்தடையின் எஸ்ஐ அலகு வந்து ஓமு. மின்கடத்திறன் எஸ்ஐ அலகு சீமென்ஸ் மீட்டர். மின்தடை எண்ணின் எஸ்ஐ அலகு ஓம் மீட்டர். முதன்மை மின்கலம் டார்ச், விளக்கு, கடிகாரம், பொத்தான்களில் பயன்படுகிறது. உலர் மின்கலம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா துணை மின்கலத்தில் வந்து மோட்டார் வாகனங்கள், மின்விசிறிகள். உலர் மின்கலம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஏசுகியோ, ஜப்பான் நாடு. லெக்லாஞ்ச் மின்கலம் உலர் மின்கலத்தினுடைய எளிமையான வடிவம். உலர் மின்கலனுடைய மின்பகுதி NH4Cl. மின்கல அடுக்கை கண்டறிந்தவர் லூயிஸ் கால்வானி. முதல் மின்கால வால்டிக் குவியலை உருவாக்கியவர் அலெக்சாண்டர் வோல்டா. நவீன மின்கலத்தை கண்டறிய பெரும் காரணமாக இருந்தவர் அலெக்சாண்டர் வோல்டா. மின்சுற்றில் மின்னோட்டத்தை நிறுத்த செய்யும் கருவி மின்சாவி கீ. மிக குறைந்த மின்தடை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம். நிக்ரோம்னா நிக்கல், குரோமியம் சேர்ந்தது. மின் உருகி எதனால் ஆனதுன்னா பீங்கான்.
மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் கிறிஸ்டியன் ஐஜென்ஸ். முதன்மையான இயற்கை ஒளி மூலம் சூரியன். குழல் விளக்கு உள்ளே உட்பகுதியில் பூசப்பட்ட வெண்மை நிற பொருள் பாஸ்பரஸ். குழல் விளக்கு உள்ளே உள்ள வாயு பாதரசாவி. நேர்கோட்டு பாதையில் பயணிப்பது ஒளி. நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்தவர் அல் ஹசன் ஹயத்தம். சூரிய கிரகணத்தை காண்பதற்கு பயன்படுவது ஊசி துளை கேமரா. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் நொடிக்கு. சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ காரணமானது ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒளியிழை செயல்படும் தத்துவம் முழாக எதிரொலிப்பு. இடது வள மாற்றம் தோன்றும் ஆடிகள் சமதள ஆடிகள். குறைந்த அலைநீளம் கொண்ட நிறம் ஊதா. முப்பட்டகத்தின் மூலம் நிறங்களை பிரிக்கி செய்வது நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. முதன்மை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ஓகேவா? எந்த காலத்தில் பரவளைய ஆடியின் தத்துவம் அறியப்படுகிறது? கிரேக்க ரோமானியர்கள் காலத்தில். 10ஆம் நூற்றாண்டு பரவளைய ஆடிகள் பற்றி கண்டறிந்தவர் இஃபன்லால். வாகனங்களின் பின்புற பார்வை கண்ணாடி குவியாடிகள். மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருள் வந்து வெள்ளி. கலடைஸ்கோப் செயல்படும் தத்துவம் பன்முக எதிரொலிப்பு. பெரிஸ்கோப் செயல்படும் தத்துவம் ஒளி எதிரொலித்தல். காற்றில் ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. ஸ்னெல்லிதின் பயன்பாடு சைனை/6. அதிக அலைநீளம் குறைந்த அலைநிலையம் கொண்ட நிறம் சிகப்பு. வெண்மை நிற ஒளியானது ஒரு ஒளி ஊடுருவும் ஊடகத்தில் வழியே செல்லும் போது அதன் 7 வண்ணங்களாக பிரிக்கப்படுகிறது. நிறப்பிரிகை. ஒளியின் திசைவேகத்தை கண்டறிய முயன்றவர் கலிலியோ. ஒளியின் திசைவேகம் பூமியில் முதலில் கண்டறிந்தவர் ஹர்மன் பிஷோ. வைரத்தின் மாறுநிலை கோணம் 24.4°. ஓகேவா? ஒளி இழைகளின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரீந்தர் கஃபானி. ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படக்கூடிய நிகழ்வு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ராலே ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்கள் ஒளிக்கதிர்களில் சிதறடிக்கப்படும் நிகழ்வு டின்டால் ஒளி சிதறல். லென்ஸின் எஸ்ஐ திறகன் டயாப்டர். மனித விழியின் விட்டம் 23 சென்டிமீட்டர். கண்ணின் நிறமுடைய பகுதி ஐரிஷ். விழிக்கோளம் பின்புறமாக உட்பரப்பு வந்து ரெட்டினா. தெளிவூறும் காட்சியின் மீச்சிறு தொலைவு வந்து 25 சென்டிமீட்டர். ஒளி பரவ எதை தேவைப்படுகிறது? ஊடகம். ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அதிர்வெண்ணின் அலகு ஹெர்ட்ஸ். நில அதிர்வெண்களை பதிவு செய்யும் கருவி மைக்ரோஃபோன். ஒளியின் உரைத்தல் டெசிபல். வீச்சின் எஸ்ஐ அலகு மீட்டர். சுருதி மற்றும் வீச்சு கொண்ட 2 ஒலிகளை அறிய பயன்படுவது தரம். 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது மீ ஒலி. 20 ஹெர்ட்ஸுக்குலேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது சவுண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய மீ ஒலி. காற்று கருவிகள் எக்களம், புல்லாங்குழல், சாக்ஸ்போன். நாணல் கருவி ஹார்மோனியம், வாயிசை கருவி. கம்பி கருவி வந்து பார்த்திங்கன்னா வயலின், கிட்டார், சிதர். தாளவாத்தியங்களுக்கு எடுத்துக்காட்டு ட்ரம், தபலா. படகு கப்பல்களில் பயன்படுவது சோனார். கடலின் ஆழம், நீருக்கு அடியில் அமைந்துள்ள மலைகள், குன்றுகள், நீர்மூழ்கி கப்பல்களை பற்றி அறிவதற்கு சோனார் பயன்படுகிறது. இதயத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு எளியான பழமையான முறை இசிஜி. புவிமைய கோட்பாட்டு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பிளேட்டோ. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய சீடர். புவிமைய கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னா பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில். கிபி 2ஆம் நூற்றாண்டில் யாரால் புவிமைய கோட்பாடு வரையறுக்கப்பட்டதுன்னா தாலமி. நிலவு பாதைக்கு குறைவாக ஒளி ஊட்டுகிறது பிறை. கிப்பஸ் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அரைவட்டம். சந்திரன் அரைவட்டம். நிலவு பூமியை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறதுனா 27 நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது. தொலைநோக்கியை முதலாக கண்டுபிடித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் லிபர்ஷு. கலீலியோ தொலைநோக்கி உதவியுடன் கண்டறிந்த பண்பு வந்து வெள்ளி.
பூமி சூரியனை எத்தனை நாட்களில் சுற்றி வந்துவிடும்? 365. செவ்வாய் சூரியனை எத்தனை நாட்களில் சுற்றி வரும்? 687. செவ்வாய் மற்றும் சூரியன் எத்தனை நாட்களில் சுற்றி வந்துவிடும்? 687 நாட்கள். பால்வெளி திரளின் விட்டம் 1,00,000 ஒளியாண்டுகள். பால்வெளி திரளின் புராணங்கள் ஆகாஷ் கங்கா. வானில் தெரியும் ஒளிப்படையானது தனிப்பட்ட நட்சத்திரங்களின் தொகுப்பு கலிலியோ. சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்கள்? 88. சூரிய விண்மீன் மண்டலம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை உருவாக்கியது? 81. பூமிக்கு அருகிலுள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்ட்ரி. உலகின் முதல் செயற்கைக்கோள் வந்து ஸ்புட்னிக். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டா. இஸ்ரோ யாரால் வடிவமைக்கப்பட்டதுன்னா விக்ரம் சாராபாய். சந்திராயன் 1 2008, சந்திராயன் 2 2013, சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 2019. அடுத்து பாருங்கள், பூமியின் புதனுடைய சுழற்சி காலம் வந்து 59 நாள். சூரியனின் சுற்றுக்களம் 365.30 புவிநாள். புதன் சுழற்சி காலம் 59 நாட்கள். செவ்வாய் துணைக்கோள். சூரியனை வேகமாக சுற்றி வரும் கோள் வந்து புதன். செவ்வாயின் துணைக்கோள் டிமோஸ் போபோஸ். சனியின் துணைக்கோள் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன். பெரிய தொலைநோக்கியின் மூலம் பார்க்க முடியும் கோள் யுரேனஸ். நெப்டியூனின் மிகப்பெரிய நிலவு ட்ரைட்டன். மிகப்பெரிய சிறுகோள்கள் வந்து செரஸு. 76 ஆண்டுகள் ஒரு முறை தெரியும் விண்மீன் ஹாலி விண்மீன். பூமியின் ஆரம் 6371 கிலோமீட்டர். புவியின் நிறை மதிப்பு 6.67 × 10^11. ஓரலகு பரப்பின் மீது செயல்படும் உந்து விசை அழுத்தம். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் -2 நியூட்டன் / சதுர மீட்டர். ஒரு நியூட்டன் சதுர மீட்டர் என்பது எவ்வளவு? 1 PA = 1 நியூட்டன் மீட்டர் -2. ஒரு நியூட்டன் சதுர மீட்டர் என்பது மற்றொரு இது பாருங்கள். ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைன்கள்னால் 10 டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர். கோடாரி அல்லது கத்தியால் வெட்டும் பகுதி கூர்மையாக இருக்க காரணம் பரப்பு குறையும் போது அழுத்தம் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிப்பது பாஸ்கல் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பூமியானது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை எதனால் சூழப்பட்டுள்ளதுன்னா 300 கிலோமீட்டர் வரை காற்று. வளிமண்டல அடர்த்தியானது கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்லும் போது குறைகிறது. வளிமண்டலத்தின் அடர்த்தியானது கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்லும் போது குறைகிறது. வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து பார்த்திங்கன்னா காற்றழுத்தமானி. பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் இத்தாலி டாரிசெல்லி. பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் -3. வளிமண்டல அழுத்தத்தின் மற்றொரு அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார். திருகு சூழலும் அளவை கொண்டு வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிட பயன்படுவது போர்ட்டின் காற்றழுத்தமானி. திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு காற்றழுத்தமானி. காற்றழுத்தமானி குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றத்தை பாரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு PSI என்பது 6895 பாஸ்கல். ஒரு டயரின் அழுத்தம் 30 PSI எனில் 2.0685 × 10⁻⁵ பாஸ்கல். வளிமண்டலத்தின் மொத்த நிறை 5.2 × 10⁻18 kg. ஓரலகு பருமனுக்கான நீரின் நிறை
250. மண்ணெண்ணெய் ஓரளவு பருமநிறை 0.8 கிலோ சென்டிமீட்டர். 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரின் அடர்த்தி 1 கிலோகிராம் சென்டிமீட்டர் கியூப். ஒப்படர்த்தி எந்த உபகரணத்தை கொண்டு அளக்க முடியும்னா பிக்னோமீட்டர். பிக்னோமீட்டர் மற்றொரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி குடுவை. ஒரு திரவத்தின் அடர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவி திரவமானி. திரவமானிகள் வேலை செய்யும் விதம் பால்மானி. மிதத்தல் தத்துவம். திரவமானிகள் வேலை செய்வது வந்து மிதத்தல் தத்துவம். பாலின் அடர்த்தியை கண்டுபிடிப்பது பால்மானி. பாலின் தூயத்தை கண்டறிவது பால்மானி தான். பால்மணி வேலை செய்யும் நேரம் வந்து தன்னடர்த்தி. பால்மணி அளவிடும் சராசரி அளவிடும் 32 நாள். அடுத்து பாருங்க, பால்மணி அளவிடும் சராசரி அளவு 32. அதிகமான மிதப்பு விசை கொண்டது நன்னீரை விட உப்பு நீர். காற்றினால் நிரப்பப்பட்ட நீந்தும் பையை கொண்டது மீன்கள். தன்னடர்த்தி குறைவாக உள்ள பொருள் பெட்ரோலியம். அடுத்தது அணுக்கருவை சுற்றி வரும் துகள்கள் எலக்ட்ரான். எலக்ட்ரானின் மின்னூட்ட மதிப்பு 1.6 × 10⁻⁹ மைக்ரோ கூலும். கூலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 μc, அதாவது 10⁻⁶ சென்டிமீட்டர். நானோனா 10⁻⁹ சென்டிமீட்டர். பிகோ கூலும் அப்படின்னா 10⁻⁻2 சென்டிமீட்டர். கம்பி ஒன்றின் குறுக்கே வெட்டுப்பரப்பை டெல்டா வினாடி மற்றும் டெல்டா கூலும் அளவிலான மின்னூட்டங்களை கடக்கும்போது டெல்டா ஆம்பியராக அது வந்து மாறும். ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவுவது அம்மீட்டர். மின்னோட்டத்தை அளவிட அம்மீட்டரை எந்த இணைப்பில் இணைக்க வேண்டும் அப்படின்னா தொடர் இணைப்புகள். மின்னியாக்கு விசையின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல் கூலும் வோல்டு. மின்னியக்க விசையின் எஸ்ஐ அலகு ஜூல் கூலும் வோல்டு. மின்னழுத்த வேறுபாட்டத்தை அளவிடுவது வோல்டு மீட்டர். நற்கடத்திகள் என்பது தாமிரம், அலுமினியம். மின்னோட்டத்திற்கு அதிக மின்தடையை அளிக்கும் உலோகம் எவை? நிக்ரோம், வெள்ளி, ஆக்சைடு. மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஒரு கடத்தின் வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது அதன் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு 1 வோல்ட் எனில் கடத்தின் மின்தடை என்பது ஓம். ஒரு விதி சமன்பாடு அது V = RI, V = IR. வெப்ப விளைவை ஆய்வு செய்தவர் ஜூல். மின்னோட்டத்தின் காந்த விளைவு கிறிஸ்டியன் ஒயர்டெஸ்ட். மின் உருகிழை வந்து நிக்கல் மற்றும் குரோமியம். இந்தியாவில் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்ட மதிப்பு 220 வோல்ட் டு 500 வோல்ட். ஓகேவா? 220 வோல்டு 50 ஹெர்ட்ஸ். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மின்னழுத்த அதிர்வெண் 10 வோல்ட் 60 ஹெர்ட்ஸ். வெப்பநிலை என்பது எந்த அளவு அப்படின்னா ஸ்கேலாரு. வெப்பநிலையின் அலகு கெல்வினு. நீரின் மும்மை புள்ளியின் மதிப்பு 1/723 × 10⁻16. வெப்பம் என்பது எந்த அளவு அப்படின்னா ஸ்கேலார். வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் மற்றும் வெளியிடுதலின் அலகு ஜூலு. வெப்ப ஆற்றலின் பிற அலகுகள் கலோரி, கிலோ கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும் வெப்ப ஆற்றல். 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும் ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலோரி கிலோ. ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படுவது தான் கல்லோரின்னு சொல்லுவோம். திரவங்களில் ஏற்படும் வெப்ப விரிவை அடைவதற்கு மெர்க்குரி பயன்படுத்தலாம். நீள் வெப்ப விரிவின் எஸ்ஐ அலகு கெல்வின். பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின். பரும வெப்ப விரிவு குணகத்தின் அலகு கெல்வின். உண்மை வெப்ப விரிவு குணத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின். தோற்ற விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின்.
அலுமினியம் 7 × 10⁻⁵ அதோடைய பரும குணகம். பித்தளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 × 10⁻⁵. கண்ணாடி 2.5 × 10⁵. நீர் வந்து 20.7 × 10⁻⁵. பாதரசம் 18.2 × -5. மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அது பாயுள் விதி. மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும். அது வந்து சார்லஸ் விதி. இது மாறா வெப்பநிலை, இங்கே மாறா அழுத்தம். பாயுள் விதி சமன்பாடு P1/V. சார்லஸ் விதி சமன்பாடு V/T = மாறிலி. அவகாட்ரா எண் வந்து 6.023 × 10⁻23 மோல். நல்லியல்பு வாயு சமன்பாடு PV/NT = மாறிலி. வாயு இணைப்பு சமன்பாடு PN/NT மாறிலி. போல்ட்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பு 1.038 × 10⁻23. பொதுவாயு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னா 8.31 மோல் -1 K -1. அணுக்கரு இயற்பியல் தனிமங்கள் அணுக்களால் ஆனவை, ஓகேவா அப்படின்னு சொன்னவர் ஜான் டால்டன். எலக்ட்ரானை கண்டறிஞ்சவர் J.J. தாம்சன். புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்ஸ்டீனு, ஓகேவா. புரோட்டான் பெயரிட்டவர் வந்து ரூதர்ஃபோர்டு. நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக்கு. கதிரியக்கம் ஹென்றி பெக்கோரல். கதிரியக்க தனிமம் வந்து யுரேனியம். பிட்ச் பிளான்ட்டை கண்டறிந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேரி கியூரி. அணு எண் 83 விட அதிகமாக உள்ள தனிமங்கள் யுரேனியம், ரேடியம், ஓகேவா. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அணு எண் 83 விட குறைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஎம், ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புரோமித்தியம் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎம்னா என்னென்னு அது பார்க்குறேன், ஓகேவா. ரெண்டுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கும். அது ஆக்சுவலி 83 விட அதிக அணு எண் கொண்டது மட்டும்தான் இயற்கையாகவே கதிர்வீசும் தன்மை கொண்டது. ஆனால் அதுக்கு விதிவிலக்காக 83 விட குறைவாக இருக்கக்கூடிய புரோமித்தியமும் இன்னொன்று இருக்குது, டெக்டீனியம், ஓகேவா. டிசினா டெக்டீனியம், பிஎம்னா புரோமித்தியம், ஓகேவா. டிசினா டெக்டீனியம், அதுக்கப்புறம் புரோமித்தியம். இது ரெண்டு மட்டும் வந்து இயற்கையாக கதிர்வீசுது. அதாவது அணு எண் 83 விட குறைவாக இருந்தும் என்ன பண்ணுது, கதிர்வீசுது. டெக்டீனியம் வந்து 43, புரோமித்தியம் வந்து 61. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட கதிரியக்க பொருட்கள் 29. செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தோர் ஹைரின் கியூரி, எஃப் ஜோலியோட். தூண்டப்பட்ட செயற்கை கதிரியக்க தனிமம் போரான், அலுமினியம். கதிரியக்கத்தின் அலகு ரான்சன். கியூரி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 3.7 × 10⁻10. ஒரு கியூரி எதற்கு சமம் அப்படின்னா 1 கிராம் ரேடியம், அதாவது 226. கதிரியக்கத்தின் மற்றொரு அலகு ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு அப்படின்னா அதில் அந்த கதிரியக்கத்தின் அலகு 10⁻6. கதிரியக்கத்தின் பன்னாட்டு அலகு பெக்கோரல். காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படுவது ரான்சன் அப்படின்ற அலகால் குறிப்பிடுவாங்க. ஒரு ரான்சனுடைய மதிப்பு 2.58 × 10⁻⁴ கூலம். யுரேனியத்தை கண்டறிந்தவர் மார்டின் கிளாபரத். பிட்ச் பிளான்ட் கதிரியக்க தனிமம் வந்து கதிரியக்கத்தாது யுரேனியம். கதிரியக்க இடம்பெயர்வு விதி வந்து சாடி மற்றும் பஜன். அணுக்கரு பிளவை கண்டறிந்தவர் ஹார்டோன், எஃப் ஸ்டான்மேன். ஒவ்வொரு பிளவிற்கும் வெளியாகும் ஆற்றல் 3.2 × 10⁻11 ஜூல். பிளவுக்கு உட்படும் பொருட்கள் யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239, புளுட்டோனியம் 241. பிளவிற்கு உட்படும் யுரேனியம் 235, பிளவுக்கு உட்படாதது 238. வளமை பொருட்கள் யுரேனியம் 238, ஓகேவா. தோரியம் 232, புளுட்டோனியம் 240. கட்டுப்பாடான தொடர்வினை வந்து அணுக்கரு பிளவு. கட்டுப்பாடற்ற தொடர்வினை அணுகுண்டு வெடித்தல். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்டது. 1945. ஹிரோஷிமாவில் வந்து லிட்டில் பாயும் யுரேனியம் தனிமம். நாகசாகியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட்மான், புளுட்டோனியம். அணுக்கரு இயற்பியலின் மிக சிறிய துகள் அலகு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட், ஈவி. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 1.62 × 10⁻19 ஜூல்.
1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி அளவு 200 மில்லி எலக்ட்ரான் வோல்ட். அணுக்கரு இணைவின் போது வெளியாகும் சராசரி ஆற்றல் 3.814 × 10⁻⁻12 ஜூல். ஐன்ஸ்டீனின் நிறையாற்றல் சமன்பாடு E = mc². அணுக்கரு இணைவு நடைபெற வெப்பநிலை 10⁻7 முதல் 10⁻9 கெல்வின் வரை. விண்மீன் தனக்குள் எந்த தனிமத்தை கொண்டுள்ளதுன்னா ஹைட்ரஜன். சூரியனில் ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு 620 மில்லியன் மெட்ரிக் டன். சூரியனிலிருந்து ஒரு வினாடிக்கு எவ்வளவு கதிரியக்கம் வெளியாகும் அப்படின்னா 3.8 × 10⁻26 ஜூல். பயிர் உற்பத்தியை பெருக்க பாஸ்பரஸ் 32, இதயம் சீராக செயல்பட சோடியம் 24, முன்கழுத்து கயல அயோடின் 131, தோல் சிகிச்சைக்கு பாஸ்பரஸ் 32, வானூர்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து செல்லப்படுவது CF 252, தொழிற்சாலை புகை உணர்வு அமர்சியம் 241. ஓகேவா. பூமியின் வயது 4.54 × 10⁻9. அயனியாக்க கதிர்வீச்சை கண்டறியும் சாதனம் டோசிமீட்டர். முதல் அணுக்கருவுலை 1942 அமெரிக்கா சிகாகோவில். அணுக்கருவுலை எரிபொருள் பார்த்தீங்கன்னா யுரேனியம். தனிப்பான்கள் கிராஃபைட் கனநீர். கட்டுப்படுத்தும் கழிவு போரான் கேட்மியம். குளிர்விப்பான் நீர் காற்று ஹீலியம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 6 to 10 வரையில் என்னென்ன முக்கியமாக இருக்கோ அந்த ரிவிஷன் முடிச்சிருக்கோம். PCSI எக்ஸாமில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.